அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பாருங்கள், இப்போ வந்து இது என்னங்க சொல்கிறது, இதுக்கு பேர் இது பாருங்கள், எனக்கு தெரியல இதுக்கு பேர். ஆக்சுவலி வந்து ஆட்டோட கீழே அந்த விதை சொல்லுவோம்ல, இது அந்த இதுதான் இது. அந்த கீழே அந்த இது இப்போ வந்து ஆயிலில் போட்டு இது பண்ணியிருக்காரு. அதுக்கு பேர் எனக்கு தெரியல நண்பா, நீங்கள் சொல்லுங்கள், கமெண்டில் தெரியுங்க. அது பாருங்கள், அந்த ஃப்ரை பண்ணுறாரு ஆயில் ஊற்றி. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டிருக்காரு பாருங்கள் நண்பா. இப்போ இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி என்னென்ன மாஸ்டர் போட்டிருக்கீங்க? அந்த மாஸ்டர் வந்துட்டார். இஞ்சி உப்பு நானும் இருக்கான் பாருங்கள், கண்ணாடியில் தெரிகிறோம் பாருங்கள். இஞ்சி உப்புங்களா? எப்படி தெரியுது? பாருங்கள் நண்பா, இது கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க. இதுக்கு பேர் வந்து கொட்டைன்னு சொல்லுவோம். ஆட்டோட கீழே இருக்குது 2 கொட்டை. இந்த கொட்டை தான் ஆக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம், அது பாய் தான் சாப்பிடுவார். பாருங்கள், மாஸ்டர் செம்மையாக சாப்பிடுவாராம், ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. நானே பாருங்க நண்பா, நீங்கள் யாரும் சாப்பிட்டீங்களா கமெண்டில் கண்டிப்பாக எனக்கு தெரியுங்க நண்பா. ஓகே நண்பா, பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து ஆயில் ஊற்றி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுவும் போட்டிருக்காரு. இது இஞ்சியும் பூண்டும் அரைச்சி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இது வந்து மிக்ஸ் பண்ணிட்டாரு, அதோடு சேர்த்துட்டாரு. ஸோ இப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் 1 மணி நேரம். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதுதான் இன்றைக்கி வந்து நண்பா. நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா ஸ்பீடாக இருக்குது, நல்லா ஸ்பீடாக வச்சுருக்காரு பாருங்கள். நல்லா இதாகிட்டு கறி பவுட்ரு போடுறாரு. மஞ்சள் பொடி அது மஞ்சளாக இருக்குது, மஞ்சள் பொடி சொல்லாமல் கறி பொடி கொடுத்தேன் சொல்கிறேன் நண்பா. அது நண்பா இப்போ மிளகா பொடி போடுறாரு. குவான்டிட்டிலாம் இல்லை, அப்படியே போடுறாரு. ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க, சின்னதாக பண்ணுறோம். இதுதான் அது டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நான் சாப்பிட மாட்டேன், எனக்கே அது பார்க்குறதுக்கு சாப்பிட தோணுது, ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். கறி பவுடர் வந்துச்சு, கறி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுருக்காரு. உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்களும் மசாலா அதிகமாக வேணுமா அதிகமாக போட்டுங்க. இதுதான் கான்செப்ட்டு. எங்களுக்கு தகுந்தாப்புல நாங்கள் மசாலா அதிகமாக போட்டுக்கிறோம். உங்களுக்கு தகுந்தாப்புல காரம் வேணும்னாலும் அதிகமாக காரம் போட்டுங்க நண்பா. இப்படி தானே மாஸ்டர்? காரம் நம்மளுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கிட்டோங்க. இது என்னது? மல்லிப்பொடி போடுற அடுத்தது மாஸ்டர். மல்லிப்பொடி ரெடி ஆகிருக்கு. மல்லிப்பொடி உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எவ்வளோனா போட்டுங்க. மசாலா அதிகமாக போடுறதுனால உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா இது வந்து சுக்கா மாதிரி பண்ணுறீங்களா ஃப்ரையா? சுக்கா மாதிரி பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு சுக்கா பண்ணுறாரு. இது ஆட்டோட கொட்டை. நம்ம பாருங்கள், மசாலா போட்டோன்னா கலர் மாறி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஏற்கனவே நான் ஒரு நுரையீரலில் போட்டிருக்கேன். நுரையீரல் போட்டிருக்கேன். ஏன் ஆயில் போதும். இப்போ ஆயில் ஊற்றுறாரு, இன்னும் நாஸ்தி ஊற்றிட்டாரு ஃப்ரை பண்ணுறதுக்காக. அடியில் பிடிக்கும்ல? அடியில் பிடிக்கணுமா? அடியில் பிடிக்கணுமா? ஆயில் வைக்கணும் பிடிக்காது. பாருங்க நண்பா, நீங்களும் அது மாதிரி கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி ஊற்றிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தி கிடைக்கும். நம்ம ஊரில் வந்து ஆயிலெலாம் சூப்பராக இருக்கும், நல்லா ஒரிஜினல் ஆயில். இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கேனில் தான் கிடைக்கும். ஒரிஜினல் கிடைக்குதுன்னா கொஞ்சம் கஷ்டம். இங்கே கிடைக்குதா மாஸ்டர்? ஒரிஜினல் ஆயில் தான் இங்கே அரைச்சி கொடுக்குறானுங்க இங்கே சவுதி கடையிலலாம். தெரியல, அது இதுன்னு கொடுக்குறாங்க. ஓகே நம்ம பாருங்கள், இதுதான் வந்து பாருங்கள் நண்பா, இது இருக்குது. இதுதான் அந்த கொட்டை. கிள்ளி எதுவுமே கிடையாது, இது தொக்கு மாதிரி வச்சுருக்காரு. இதில் வந்து நாங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சாப்பிட்டீங்கன்னா அதோட நல்லா ஒரு சின்ன வெங்காயம்லாம் கிலோ 50 ரூபா. இங்கே வந்து ஜாஸ்தி ரேட்டு. சவுதியில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் கிடைக்கவே மாட்டுது.
கிலோவே 50 ரியால் சொல்கிறாங்க. ஒரு பாக்கெட் ஒரு 200-300 கிராம் தான் இருக்கும். அதே வந்து ஒரு 8 ரியால்னால் நம்ம 10 ரியால் சொல்கிறாங்க. 10 ரியால் நம்ம நாட்டுக்கு 200 வந்துடும். சின்ன வெங்காயம் ரொம்ப காஸ்ட்லி இங்கே கிடைக்க மாட்டேது சின்ன வெங்காயம். ஓகே நண்பா பாருங்க, இதுதான் கான்செப்ட். அதெல்லாம் தான் நாங்கள் சின்ன வெங்காயம் போடல. ஆனால் வெங்காயம் போடாமல் செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு நல்லா ஜாஸ்தி கொடுக்கும். பாருங்க மாஸ்டர் சாப்பிடுவாரு, அவர் தான் சாப்பிடுவார். சூடாக இருக்கான் பாருங்க, எப்படி இருக்கு மாஸ்டர்? அல்டிமேட்டாக இருக்கான். ஆட்டு மூளையை சாப்பிட்டா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கான் பாருங்க நண்பா. நானும் இருக்கிறேன் பார்த்துங்க. நான் சாப்பிட மாட்டேன் அது நண்பா. மக்களே நண்பர்களே நான் மன்னிச்சுக்குங்க. நான் உண்மையாக நல்லா இருக்கேன். ஆனால் நான் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. பாருங்க நண்பர்களே, நானே பழகிட்டு வந்திருக்கேன். நானே இப்போ தான் சாப்பிடுவேன். மாஸ்டர் இப்போ தான் சாப்பிட்றாரு, நம்மளுக்கு வேண்டாங்க. இன்னொரு வாட்டி சாப்பிட்றாரு. மியா மியா இருக்கான். மியா மியானா அரபியில் வந்து மியா மியா சொல்கிறது அரபியில். தமிழில் வந்து எப்படி சொல்கிறது, ஒண்டர்ஃபுல், அல்டிமேட். அது ஒண்டர்ஃபுல் வந்து இங்கிலீஷில் வரும். ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கான். அதுவும் இங்கிலீஷில் தான் சொல்கிறது. ரொம்ப ருசியாக இருக்கான். ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு. ஓகே நண்பர்களே பாருங்கள், நல்ல சுவையாக இருக்குது. நல்ல சுவையாக இருக்கும். தமிழில் சுவையாக இருக்குது, ருசியாகவும் இருக்குன்னு சொல்லலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கான் பாருங்கள். நீங்கள் யார் சில்லங்க சாப்பிடுது, நீங்கள் சாப்பிடல, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஒரு ஆளே சாப்பிட்றேன். ஏதாவது அவரே சாப்பிட்டு வரான் ஃபுல்லாக. பார்த்துங்க நண்பா. புரோட்டா வந்து அவன் நிற்கணும். அவன் இல்லாம அவ்வளோ முடிஞ்சிங்களா? ஓகே வெந்துருச்சுங்க. ஓகே நண்பர்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் உடச்சி காமிக்கிறாரு பாருங்கள். ஆட்டோட மூளை மாதிரி இருக்கான். சரி நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணிங்க நண்பா. ஓகே நண்பர்களே, அதே மாதிரி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அதை லைக் பண்ணுறதால சேம் வந்து அது வந்து ஷேருக்கு சமமாகிடும். ஓகே நண்பர்களே, ஓகே டேக் கேர், பாய்.